எங்க இருக்கீங்க? சூப்பர் சீசன் நான் செம்ம மாசு. அப்பா லவ் ஸ்டே முடிஞ்சு போச்சு, சீக்கிரம் வாங்க. சூப்பர் சீசன் தான். சரி, பட்டிமன்றம் எப்போது சொல்லுங்கள், நானும் கலந்து கொள்ள வேண்டும். ஹரணி என்றங்க எப்போதும் அழகே என்ற அணியில் அன்பே என்ற அணிக்கு எதிராக. இசைமா அப்படியா? ரொம்ப சந்தோஷம் விஷயமா. என்னோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடிலாம் இப்போ நோட்டிஃபிகேஷனில் வருது வீடியோஸ் எல்லாம். அதில் பார்த்தோம்னா என் முகத்தை பார்க்கவே அம்மட்டு நல்லா இருக்கும். குட்டியூண்டு சின்ன பிள்ளையா வத்தலாக இருக்கும், பார்க்க நல்லா இருக்கு. இப்போ பார்த்தா இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக பழைய பேஸை கொண்டு வரோம். இன்னும் 10 நாளைக்குள்ளே ஷூட்டிங் போகிறதுக்குள்ளே பழைய பேஸை கொண்டு வந்துடணும் இப்போ நாளையிலேருந்து. ஹாய் கேசி ப்ரோ, பாத்திமா போட்டிருக்காங்க. சரிங்க தேவதையை ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள், நான் நாளை வருகிறேன். உங்கள் தங்க இல்லை காந்தி மாங்கலிங்கம். ரொம்ப சந்தோஷம் காந்தி தங்கம்மா. ஹாய் சிஸ்டர், வாங்க. வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? அப்பா நீ படுவா, நீ படுவா, முடிக்க போறேவா. ஹாய் நிஷா தங்க பிள்ளை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நிஷா தங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? டிசாமி சாப்பிட்டீங்களா? முருகன் அண்ணா இன்னும் 29 நாளில் வள வழக்காடு வழக்காடு மன்றம் நடத்திடலாம். இன்னும் 29 நாளில் என்ன சொல்லுங்க முருகன் ப்ரோ. இந்த 29 நாள் அதெல்லாம் 29 நாள். மூக்கடைப்பு இருக்கு, ரசம் மட்டும் சாப்பிட்டு இருக்கேன். ஓ சரி 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 சரி. வேற சுவாசம்லாம் தெரியுதா பாத்திமா? சுவாசம்லாம் தெரியுதா? டேஸ்ட்லாம் தெரியுதா? நலம் பிடிஎஸ் சகோ, நீங்கள் நலம் சாப்பிட்டாச்சா? கேசவன் சொல்லியிருக்காங்க. ஹாய் அக்கா, நீங்கள் மல்லிகைப்பூ வச்சு நல்லாயிருக்கும் அப்படியா? கண்டிப்பாக. பட்டிமன்றம் மார்ச் 14 ஏனே? ஏன் தயவுசெய்து ஒரு பொருளையே கிளப்பாத, பேசாமல் இரு. திருவாரூர் விகே பாட்டி கேசமா சொல்லியிருக்காங்க. நான் அந்த வீடியோவை பார்த்துங்களேன். அப்படி பார்த்தீங்களா? அந்த பேச பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். எனக்கு இசை ரசிகன் சகோ, அப்படி என்றால் நீங்கள் எங்கள் அணி வெற்றி நமக்கே. சொன்னா யாது முறை அருள் சகோ நடத்தலாம். ஓகே, மிக்க மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க. கற்பலைக்கு உங்கள் பழைய வீடியோக்களும் பார்த்துள்ளேன், ரொம்ப சந்தோஷாமி. செய்வாம். ஹாய் பியூட்டி, ஹாய்மா, வாங்க. வணக்கம் உஷா, பாருங்க உஷா, வணக்கம். சுபாகர் சகோ கேஸ்மா கூப்பிட்டுருக்காங்க. சிஎஸ் அண்ணா வெற்றி நமக்கே அண்ணா. நிஜமாவே அப்படி பட்டிமன்றம் வச்சா எப்படி இருக்கும்? எது ஜெயிக்கும் எனக்கு தெரியவே தெரியலையே. நல்லா இருக்கும், இதெல்லாம் போகும். டேஸ்ட்லாம் தெரியுது. சரி சரி. இப்போ என்ன, இப்போ கொஞ்சம் ஒரு சில பேருக்கு வந்து கோவிட் வந்திருக்காங்க சொல்லியிருக்காங்கல்ல, அதனால கேட்டேன். அப்பா படுக்கிறியா? வா. வைப்போம், அப்புறம் பார்க்கலாம். அன்பு இருக்கும் இடத்தில் அழகு, சரி, அன்பு இருக்கும் இடத்தில் அழகும், அழகும் இருக்கும் இடத்தில் அன்பும், இரண்டும் சேர்ந்த நம்ம பாசமலர் ஹர்னியன்றங்க தான் சகோ. ரொம்ப ரொம்ப சோச கேசு தங்கம்மா, மிக்க நன்றி சாமி. ஆத்தா அதை நடுவர்கிட்ட கேளுங்க இப்போ. சிஎஸ்ஆனா சொல்லுங்க, கேஎஃப்சிமா சொல்லுங்க, அவங்க தான் சொல்லிட்டாங்களே. அன்பு இருக்கும் இடத்தில் அழகும், அழகு இருக்கிற இடத்துல அன்பும், இரண்டும் சேர்ந்து நம்ம பாசமாக அணையன்றங்க தான் சகோன்னு சொல்லிட்டாங்களே கேரசிமா ஒரே வார்த்தையில். கேரசி ப்ரோ, நீங்கள் எந்த ஒரு ப்ளீஸ் என்று சொல்லுங்கள். கேரசிமா வந்து மணப்பாறை பக்கத்தில் ஒரு குட்டி கிராமம் முத்தப்புடியான்பட்டி. அன்பு வெளியே தெரியாது, ஆனால் அழகு 5000 கிலோமீட்டர் தள்ளி நின்றாலும் அழகாக தெரியும். தெரிகிறதா? முக்கியமா தெரியாதது முக்கியமா? தெரியும். தெரிகிறது முக்கியமா, தெரியாதது முக்கியமா?
சூப்பர் சீரியஸ் அண்ணா. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்